ரத்தனபுரின்னு ஒரு அழகான செழிப்பான நாடு இருந்துச்சு. அந்த நாட்ட ராஜா நரசிம்மா நல்ல முறையில ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அந்த நாட்டு மக்களோட குறைகளை கேட்டறிஞ்சு அவங்க நன்மைக்காகவே வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருக்கு 2 மகள்கள். மூத்த இளவரசி சூர்யா எப்பவுமே ரொம்ப வசதியான வாழ்க்கையை விரும்புவா. ஆனா சின்ன இளவரசி நிலா எப்பவுமே அவளோட அப்பாவை போல நல்ல குணமான பொண்ணு. ராஜா நரசிம்மா அவருக்கு ரொம்ப வயசாகிட்டதா உணர்ந்தாரு. முன்னாடி மாதிரி நாட்டு நல பணிகளில் அவரால கவனம் செலுத்த முடியல. அதனால அவர் ஒரு முடிவுக்கு வந்தாரு. மறுநாள் அரசவை கூடின போது அவரோட முடிவ மந்திரிங்க கிட்ட சொன்னாரு. மந்திரிகளும் அந்த நல்ல முடிவ ஆமோதிச்சாங்க. அதனால அவருடைய 2 மகள்களையும் கூப்பிட்டு, என் அருமை இளவரசிகளே, அப்பாவுக்கு முன்னாடி மாதிரி போருக்கு எல்லாம் போக முடியல. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. எனக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆளறதுக்கு உங்கள ஒருத்தரை நான் தேர்ந்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக உங்க 2 பேருக்கும் நான் 1 மாதம் காலக்கெடு தருகிறேன். அதுக்குள்ள நம்ம நாட்டு மக்களுடைய வாழ்க்கை முறைய பத்தி யார் தெரிஞ்சது வந்து சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த நாட்டை ஆள்றதுக்கான தகுதி இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் நான் இந்த நாட்டோட ராணியா முடிசூட்டுவேன். அத கேட்டதும் மூத்த இளவரசி சூர்யா, மகாராஜா, 1 மாச காலக்கிடுவே எனக்கு அதிகம். 1 வாரத்திலேயே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு அலட்சியமா சொன்னா. ஆனா சின்ன இளவரசி நிலா அப்பாவோட ஆணைக்கிணங்க எதுவுமே சொல்லாம அமைதியா கிளம்பினா. 2 இளவரசிகளும் நாட்டுடைய 2 வேறு வேறு பகுதிகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு பிரிஞ்சு போனாங்க. இளவரசி சூர்யா ஒரு ஊருக்கு போனப்போ அங்க ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்துச்சு. மக்களே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதனால இந்த பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னு இளவரசிக்கே உரித்தான தோரணையில கேட்டதும் மக்கள் பயந்து போயிட்டாங்க. அதனால இளவரசி கிட்ட, வணக்கம் இளவரசி அம்மா, இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு பொய் சொன்னாங்க. ஆனா இளவரசி நிலா மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு இளவரசி மாதிரி போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு ஒரு சாதாரண பெண்ணா வேடமிட்டு ஒரு கிராமத்துக்கு போனா. சாதாரண பெண் மாதிரி போனதுனால இளவரசியை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல. நிலா ஒரு விவசாய நிலத்துக்கு போனா. அங்க ஒரு விவசாயி நிலத்தை தோண்டிக்கிட்டு இருந்தாரு. ஐயா, என்ன வெறும் நிலத்தை தோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா. அதை ஏமா கேக்குறீங்க? இந்த வயல் நிலத்துல எவ்வளவு விளையுதோ அதுல ஒரு பங்கு வரி அரசருக்கு கொடுக்கணும். இந்த வருஷம் விளைச்சலே ரொம்ப கம்மி, தண்ணியும் இல்ல. அதனாலதான் கிணறு தோண்டிட்டு இருக்கேன். அது சரி, பாக்குறதுக்கு பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கீங்களே, நீங்க யாருமா? ஏன் கேக்குறீங்க? நானா? நான் பக்கத்து ஊரு பொண்ணு. இந்த ஊர்ல ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாக்க வந்தேன் அப்படின்னு இளவரசி நிலா அவர்கிட்ட சொல்லி சமாளிச்சிட்டா. இளவரசி சூர்யா மக்கள் அதிகமாக கூடுற சந்தை பக்கமா போனா. இளவரசிய பார்த்ததும் அந்த இருக்கிற மக்களும் பயந்து போய் வணக்கம் சொன்னாங்க. என்ன மக்களே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க எல்லாரும் சந்தோஷமாதானே இருக்கீங்க அப்படின்னு ஏதோ கடமைக்கு கேட்டா. அங்க இருந்த மக்களும் இளவரசி இப்படி கேட்டதும் என்ன சொல்லணும் தெரியாம, இளவரசியே, இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு அங்க இருந்த மக்களும் சொன்னாங்க. இளவரசி நிலா ரொம்ப அசுத்தமா இருக்கிற ஒரு தெருவுக்கு நடந்து போனா. அம்மா, நான் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது இங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா. என்னது வேலையா? இந்த ஊர்ல இருக்கிற குப்பையை எடுக்கிறது கூட நம்ம அரசாங்கத்துக்கு துப்பில்ல. வரிய மட்டும் சரியா வாங்கிக்கிறாங்க. இந்த ஊரே அசுத்தமா இருக்கு. வேணும்னா இங்க இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளுற வேலைய செய்யறியா அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னதும் இளவரசி நிலாவுக்கு அவளோட நாட்டு மக்களுடைய கஷ்டம் புரிஞ்சது. இளவரசி நிலா அப்பதான் ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த மக்களுக்கு சுயமா சம்பாதிக்க கூடிய ஒரு சுய தொழில் ஒண்ணு கத்து கொடுக்கணும்னு அவ நினைச்சா. அவ நாட்டு மக்களுக்கு அவளே ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு ஒரு சின்ன சமோசா கடை ஆரம்பிச்சா. அந்த சமோசாவோட சுவை அருமையா இருந்துச்சு. அதனால அவகிட்ட சமோசாவா எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டு மக்கள் ஒருத்தரும் தனித்தனியா கடைகள் ஆரம்பிச்சாங்க. அவளுடைய வாழ்க்கைய முன்னேத்திக்கிட்டாங்க. ஒரு நல்ல ராணிக்கு அழகு தன்னோட நாட்டு மக்களுடைய கஷ்டத்திலும் சந்தோஷத்திலையும் கூட நிக்கிறது தானே. நிலா மக்களுடைய எல்லா துன்பத்திலையும் அவங்களுக்கு உறுதுணையா நின்னா. அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்தினா.
ஆனாலும் அவ நாட்டு மக்கள் சொன்ன ஒரு சில குறைகளை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட அவ அரண்மனைக்கு திரும்பின. ஆனா இளவரசி சூர்யா, நம்ம போன எல்லா இடத்திலும் மக்கள் சந்தோஷமா தான் இருக்காங்க. நம்ம மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இத உடனடியா அப்பா கிட்ட சொல்லி மகாராணிய ஆக்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரண்மனைக்கு கிளம்பினா. 2 இளவரசிகளும் தங்களுடைய 1 மாத காலக்கெடு முடிஞ்சு அரண்மனைக்கு திரும்பினாங்க. அரசர்கிட்ட இளவரசி சூர்யா, அப்பா, நான் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டேன். நம்ம மக்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச வேலைய செய்யறாங்க, பிடிச்சத சாப்பிடுறாங்க. அதனால நம்ம மக்களுக்கு நம்ம எந்த உதவியும் செய்ய தேவையில்லப்பா. என்ன, நான் சொன்னது சரிதானே அப்படின்னு சொன்னா. இளவரசி நிலா, அப்பா, நம்ம ஊர் மக்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனா அதுக்கும் அதிகமான வரிய கட்டுறாங்க. அதனால அதிக வரி வசூலிக்கிறத நம்ம நிறுத்தணும். மக்களுடைய சுற்றுப்புறம் ரொம்ப அசுத்தமா இருக்கு. அத சுத்தம் பண்றதுக்கான வழிமுறைகளை செய்யணும். இப்போ நம்ம நாட்டு மக்கள் சுய தொழில் கத்துக்கிட்டாங்கப்பா. அதனால அவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை வந்திருக்கு. மேலும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்யணும். இந்த சின்ன குறைகள் மட்டும் நம்ம சரி பண்ணிட்டா நம்ம நாடு இன்னும் முன்னேறும்பா அப்படின்னு சொன்னா. அவளோட பதில கேட்டு ராஜா நரசிம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அடடா, இதுதான் நான் எதிர்பார்த்த பதில். ஒரு உண்மையான மகாராணிக்கு அழகு இதுதான்மா. என் செல்ல மகளே நிலா, எனக்கப்புறம் என்ன மாதிரியே இந்த நாட்டை ஆள்றதுக்கு நீ கிடைச்சிட்ட. உனக்கே நான் இந்த நாட்டு மகாராணியா முடிசூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ அரியணையில உட்கார வச்சு மகாராஜா நரசிம்மா அவளுக்கு முடிசூட்டினாரு. எல்லா மந்திரிகளும் மக்களும் நிலாவ வாழ்த்தினாங்க. மகாராணி வாழ்க, வாழ்க. ரத்தினபுரி நாட்டை ரொம்ப சிறப்பா ஆட்சி புரிஞ்சா.